ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழைய கேஸு, மர்டர் கேஸு, அது பேர் கருங்குழி பார்சல் கேஸ். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இன்னுமே அது நம்மளை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. ஏன்னா அந்த திகிலும் அந்த மர்மமும் இன்னும் மறையவே இல்லை. 1930 33 என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரெயின் புறப்பட்டது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அது கருங்குழி கிராமத்துக்கு புறப்பட்டது. புறப்படும்போது அந்த ட்ரெயினில் நிறைய பேசஞ்சர்ஸ் போனாங்க. இந்த கருங்குழி கிராமம் நமக்கு தெரியும், அது இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே போகிறச்ச அங்கே ட்ரெயின் 6 பார்சலை இறக்கி வைக்கிறாங்க அந்த பார்சல் செக்ஷனில். அதை அந்த குமாஸ்தா அவரெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. 5 பார்சல் அதுக்குரியவங்க அந்த டிக்கெட்டை இது பண்ணிவிட்டு காண்பித்து அவங்க போயிட்டாங்க, பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பார்சல் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. அது என்னன்னே தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. அது அப்போ அவங்க காத்திருந்து, அது ஜனவரி 11, அது பொங்கல் சமயம் வேறு. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர் எடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையிலையும் க்ளைம் பண்ண யாருமே வரலை. அப்புறம் அப்போ அவர் அந்த ரயில்வே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவங்க முன்னிலையில் திறக்கிறாங்க. அவர் இப்போ 2 பேர் இன்வால்வ்டு, அந்த இறக்கி வச்சவர், அந்த போர்ட்டர் அவர், அதுக்கப்புறம் இந்த கிளார்க் அவர் எடுத்து அந்த குட்ஸை எடுத்து வைக்கிறவர். ஸோ இப்போது அந்த பார்சலை பிரிக்க வச்ச அவங்களுக்கு ஒரு துர்நாற்றம் வேறு வர ஆரம்பித்தது. என்னன்னு பார்த்தா, அது ஒரு பாயில் சுற்றப்பட்டிருக்கு, ஈச்சம் பாயில் சுற்றப்பட்டு ஏதேதோ வாசனை திரவியங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நல்ல நீட்டாக பேக் பண்ண எல்லாரும் அல்லறை அடித்து விழுற அளவுக்கு ஒரு அழகிய பெண்ணுடைய உடல், அப்படியே ஒரே துர்நாற்றம். அதோடு சேர்ந்து இப்போ எப்படி இந்த கேஸ், அந்த காலத்தில் சிசிடிவியில் எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட, எப்படி இந்த கேஸை அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க? ஃபோன் கனெக்ஷன்ஸ் இப்போ மாதிரி இல்லை, அதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தகவல் கொடுக்குறாங்க. அப்போ யாராவது எங்கேயாவது காண போயிட்டாங்களா, இந்த வயசு பொண்ணு 21 வயசு பொண்ணு காண போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா பார்த்தாங்க. அப்போது பார்த்தசாரதின்ற கோயிலில் சமைக்கிற சமயக்காரர், அவர் மடத்தில் சமைக்கிறவர், அவர் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருக்காரு. என்னுடைய மனைவி கொஞ்ச நாளாக காணோம். அவங்க அந்த ஒரு ராமானுஜம் ஐயங்கார்ன்றவரோட அவங்க